Hello everyone, welcome to the Daily Editorial Analysis. நான் உங்கள் மலர், ஸ்கோர் கிளவரிலிருந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட்டாக இருக்கேன். இந்த பாட்காஸ்டில் நாம் ஹிந்து நாளிதழில் வந்த 2 முக்கிய எடிட்டோரியல்ஸை முழுமையாக பார்க்கப் போகிறோம். இது ஒரு ஷார்ட் பிரேக் டவுன் மட்டும்தான். டெய்லி எடிட்டோரியல்ஸோட மிகவும் டீட்டெயில்டு பிரேக் டவுன் நம்முடைய எடிட்டோரியல் அனாலிசிஸ் வெப்சைட்டில் கிடைக்கும். அந்த வெப்சைட்டில் ஒவ்வொரு எடிட்டோரியலும் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் அடிப்படையில் ஃப்ரேஸ் பை ஃப்ரேஸாக பிரிக்கப்பட்டு அதற்கான வொக்காபுலரிஸ், தமிழ் டிரான்ஸ்லேஷன் மற்றும் சிம்பிளிஃபைடு இங்கிலீஷ் கொடுக்கப்பட்டிருக்கும். அது மட்டுமில்லாமல் அந்த வாக்கியங்களின் கான்டெக்ஸ்ட், பேக்ரவுண்ட், 5 பாயிண்ட் சம்மரி மற்றும் எடிட்டோரியலின் டோன் ஆகியவையும் மிக தெளிவாக விளக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு எடிட்டோரியலுக்கும் எக்ஸாம் ஸ்டாண்டர்ட் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸும் அந்த வெப்சைட்டில் இருக்கு. வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஸ்கோர் கிளவரிலிருந்து டெய்லி பிரீமியம் எடிட்டோரியல் வொக்காபுலரிஸ் பிடிஎஃப்ஸும் நாங்க ப்ரொவைட் பண்றோம். இந்த பிடிஎஃப்ஸில் முக்கியமான வொக்காபுலரிஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கும். இது ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனலில் ஃப்ரீயாகவே கிடைக்கும். சேனலில் ஜாயின் பண்ணுவதற்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஒரு முக்கியமான விஷயம், பிகினர்ஸ் இந்த பாட்காஸ்டை கேட்கும்போது ஏதாவது விளக்கம் புரியவில்லை என்றால் ஃபீல் ஃப்ரீ டு பாஸ் அண்ட் அனலைஸ் எவ்ரி சென்டென்சஸ். அந்த அர்த்தம் புரிந்த பிறகு முடிந்தால் அந்த வாக்கியத்தை 2 முறை சத்தமாக படித்து பாருங்கள். இப்படி தொடர்ந்து ஒரு 6 மாதம் செய்தால் உங்களுடைய இங்கிலீஷ் நாலேஜ் டிராஸ்டிக்காக இம்ப்ரூவ் ஆகும். சரி, இப்போது நாம் முதல் எடிட்டோரியலுக்குள் போகலாம். முதல் எடிட்டோரியலின் டைட்டில் பார்ச்ட் அகேன், மீண்டும் வறட்சி, ஆன் பெங்களூருஸ் ட்ரிங்கிங் வாட்டர் வோஸ், பெங்களூருவின் குடிநீர் பிரச்சினைகள் குறித்து. இந்த தலைப்பில் பார்ச்ட் என்றால் கடுமையான வெப்பத்தால் வறண்டு போவது என்று அர்த்தம். வோஸ் என்றால் துயரங்கள் அல்லது பிரச்சினைகள் என்று அர்த்தம். சப்டைட்டில் பெங்களூரு இஸ் ட்ரீட்டிங் வாட்டர் சப்ளை, பெங்களூரு தண்ணீர் விநியோகத்தை கருதுகிறது. ஆஸ் இன்ஃபினிட்லி எக்ஸ்பேண்டபிள், முடிவில்லாமல் விரிவுபடுத்தக்கூடிய ஒன்றாக. இன்ஃபினிட்லி எக்ஸ்பேண்டபிள் என்றால் எந்த எல்லையும் இல்லாமல் பெருக்கிக் கொண்டே போகக்கூடியது என்று அர்த்தம். வைல் கர்நாடகா ஆஸ் அ ஹோல், ஒட்டுமொத்தமாக கர்நாடகா மாநிலம் இஸ் இம்ப்ரூவிங் இட்ஸ் வாட்டர் செக்யூரிட்டி, தனது நீர் பாதுகாப்பை மேம்படுத்தி வரும் வேளையில் பெங்களூரு இஸ் டீலிங் வித், பெங்களூரு எதிர்கொள்கிறது எக்ஸ்ட்ரீம் கிரவுண்ட் வாட்டர் வித்ட்ராயல், அதீத நிலத்தடி நீர் எடுப்பதை. தி ஸ்டேட் ட்ரூ 66% ஆஃப் த கிரவுண்ட் வாட்டர், மாநிலம் 66% நிலத்தடி நீரை எடுத்தது. தட் இட் குட் சஸ்டெயினபிளி எக்ஸ்ட்ராக்ட் இன் 2025, 2025இல் அது நிலையாக எடுக்கக்கூடிய அளவில். பட் பெங்களூரு ஈஸ்ட் தாலுகா ட்ரூ 378%, ஆனால் பெங்களூரு கிழக்கு தாலுகா 378% எடுத்தது. த சஸ்டெயினபிளி எக்ஸ்ட்ராக்டபிள் வால்யூம் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர், நிலையாக எடுக்கக்கூடிய நிலத்தடி நீரின் அளவு, இஸ் பேஸ்ட் ஆன் ஹவு மச் வித்ட்ராயல் வில் டிப்ளீட் தி ஆக்விஃபர், எவ்வளவு தண்ணீர் எடுத்தால் நிலத்தடி நீர்ப்படுகை வற்றி போகும் என்பதை பொறுத்தது. So while 378% does not mean, அதனால் 378% எடுத்தார்கள் என்பதற்காக பெங்களூரு ஈஸ்ட் தனது நிலத்தடி நீரை முழுவதுமாக தீர்த்துவிட்டது என்ற அர்த்தமில்லை என்றாலும், it is reminiscent of an ongoing crisis, இது தொடர்ந்து நடந்து வரும் ஒரு நெருக்கடியை நினைவூட்டுகிறது. that has once again turned acute, அந்த நெருக்கடி மீண்டும் ஒரு முறை கடுமையாக மாறியுள்ளது. இந்த வாக்கியத்தில் ஆக்விஃபர் என்றால் நிலத்தடி நீரை சேமித்து வைக்கும் பாறை அடுக்குகள் என்று அர்த்தம். டிப்ளீட் என்றால் முழுவதுமாக குறைந்து போவது அல்லது தீர்ந்து போவது என்று அர்த்தம். ரெமினிசென்ட் என்றால் ஒன்றை நினைவூட்டுகிற என்று அர்த்தம். அக்யூட் என்றால் மிகவும் தீவிரமான அல்லது கடுமையான என்று அர்த்தம். தி பெங்களூரு ரீஜன் லைஸ் ஆன் கிறிஸ்டலீன் ராக், பெங்களூரு பகுதி படிகப்பாறைகள் மீது அமைந்துள்ளது. தட் ஆல்ரெடி ஸ்டோர்ஸ் லிட்டில் வாட்டர், அது ஏற்கனவே குறைவான தண்ணீரையே சேமித்து வைக்கிறது. அண்ட் ரீசார்ஜஸ் ஸ்லோலி, மேலும் அது மெதுவாகவே ரீசார்ஜ் ஆகிறது. தி சிட்டி ஃபர்தர் கான்சென்ட்ரேட்ஸ் டிமாண்ட், இந்த நகரம் தேவையை மேலும் குவிக்கிறது. இன் ஏரியாஸ் வித் ஹையர் பாப்புலேஷன் டென்சிட்டி, அதிக மக்கள் தொகை அடர்த்தியுள்ள பகுதிகளில். அண்ட் பெர் கேபிட்டா கன்சம்ஷன், மற்றும் தனிநபர் நுகர்வு அதிகமாக உள்ள பகுதிகளில். இன்க்ளூடிங் டெக் பார்க்ஸ் அண்ட் அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸஸ், டெக் பார்க்குகள் மற்றும் அபார்ட்மெண்ட் வளாகங்கள் உட்பட. இங்கு பெர் கேபிட்டா என்றால் ஒவ்வொரு நபருக்கும் அல்லது தனிநபருக்கும் என்று அர்த்தம். தி பில்ட்-அப் ஏரியா ஆஃப் சச் அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதுபோன்ற நகர்ப்புற உள்கட்டமைப்புகளின் கட்டிடப் பகுதிகள். ஆல்சோ சப்ரஸஸ் ரீசார்ஜ் ஆவதையும் தடுக்கிறது. பை பெர்குலேட்டிங் ரெயின் வாட்டர், மழை நீர் பூமிக்குள் ஊடுருவி செல்வதை தடுப்பதன் மூலம். இந்த இடத்தில் பெர்குலேட்டிங் என்றால் ஒரு திரவம் மெதுவாக ஊடுருவி செல்வது என்று அர்த்தம். A growing fraction of the population, மக்கள் தொகையில் வளர்ந்து வரும் ஒரு பகுதியினர், depends on water from the காவேரி, காவேரி தண்ணீரை நம்பியுள்ளனர். which comes with a high expansion cost, இது அதிக விரிவாக்கச் செலவை உள்ளடக்கியது.
Thus, the problem has a natural basis, ஆகையால் இந்த பிரச்சினைக்கு ஒரு இயற்கை அடிப்படை உள்ளது, but has been compounded over the years, ஆனால் கடந்த பல வருடங்களாக இது மேலும் சிக்கலாக்கப்பட்டுள்ளது. By inconsiderate urbanization, முறையற்ற மற்றும் சிந்தனையற்ற நகர்மயமாக்கலால், where the costs monetary and increasingly existential, இதில் அதற்கான பணச்செலவுகள் மற்றும் உயிர்வாழ்க்கை தொடர்பான விலைகள் are being passed on to the populace, மக்கள் மீதே சுமத்தப்படுகின்றன. இங்கு compounded என்றால் ஒரு பிரச்சனையை மேலும் மோசமாக்குவது என்று அர்த்தம். இன்கன்சிடரேட் என்றால் மற்றவர்களைப் பற்றி கவலைப்படாத அல்லது சிந்தனையற்ற என்று அர்த்தம். எக்ஸிஸ்டென்ஷியல் என்றால் மனித இருப்பு அல்லது உயிர்வாழ்தல் சம்பந்தப்பட்ட என்று அர்த்தம். பாப்புலஸ் என்றால் பொதுமக்கள் என்று அர்த்தம். இன் 2024, a weak monsoon, 2024 ஒரு பலவீனமான பருவமழை, left nearly half of Bengaluru's 14,000 borewells dry. பெங்களூருவில் உள்ள 14,000 ஆழ்துளை கிணறுகளில் ஏறக்குறைய பாதியை வறண்டு போகச் செய்தது. The government launched a project, அரசாங்கம் ஒரு திட்டத்தை தொடங்கியது. To supply 775 million liters per day, நாளொன்றுக்கு 775 மில்லியன் லிட்டர் தண்ணீர் வழங்க, to 110 villages, 110 கிராமங்களுக்கு, and lower groundwater stress, மற்றும் நிலத்தடி நீர் அழுத்தத்தை குறைக்க. But to date, ஆனால் இன்று வரை, the project has achieved only midway coverage, இந்த திட்டம் பாதி இலக்கை மட்டுமே எட்டியுள்ளது. Leaving many residents still banking on tankers. இதனால் பல குடியிருப்பாளர்கள் இன்னமும் தண்ணீர் லாரிகளையே நம்பியிருக்கும் நிலை உள்ளது. பேங்கிங் ஆன் என்றால் ஒன்றின் மீது முழு நம்பிக்கையாக இருப்பது அல்லது சார்ந்திருப்பது என்று அர்த்தம். A 2026 study found, 2026 நடந்த ஒரு ஆய்வு கண்டறிந்தது என்னவென்றால், that the crisis has since moved to Koramangala and Hebbal. இந்த நெருக்கடி தற்போது கோரமங்கலம் மற்றும் ஹெப்பல் பகுதிகளுக்கும் நகர்ந்துள்ளது என்பதை. The Bangalore Water Supply and Sewerage Board, பெங்களூரு குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் வாரியம், has also been using treated sewage water, சுத்திகரிக்கப்பட்ட கழிவு நீரையும் பயன்படுத்தி வருகிறது, to recharge lakes, ஏரிகளை ரீசார்ஜ் செய்ய. It seems Bengaluru is treating supply, பெங்களூரு தனது தண்ணீர் விநியோகத்தை இப்படித்தான் கருதுகிறது போல தெரிகிறது. As infinitely expandable, முடிவில்லாமல் நீட்டிக்கப்படக்கூடியதாக. When it is not, ஆனால் அது அப்படி இல்லை. Its preference for grey over green infrastructure, பசுமை உள்கட்டமைப்பை விட காங்கிரீட் உள்கட்டமைப்புக்கு அது அளிக்கும் முன்னுரிமை, has sealed the ground for replenishment, நிலத்தடி நீர் மீண்டும் நிரம்புவதற்கு எதிராக நிலத்தை மூடிவிட்டது, while the increasing demand, அதே சமயம் அதிகரித்து வரும் தேவையானது, liquidates ecological capital, இயற்கை வளங்களை அழித்து வருகிறது. இந்த வாக்கியத்தில் கிரே ஓவர் கிரீன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்றால் மரம் செடி கொடிகளை அழித்துவிட்டு சிமெண்ட் காங்கிரீட் கட்டிடங்களை அமைப்பது என்று அர்த்தம். ரெப்ளனிஷ்மெண்ட் என்றால் தீர்ந்து போன ஒன்றை மீண்டும் நிரம்புவது என்று அர்த்தம். லிக்விடேட்ஸ் என்றால் அழிப்பது அல்லது பணமாக மாற்றுவது என்று அர்த்தம். எக்கலாஜிக்கல் கேபிட்டல் என்றால் இயற்கை வளங்கள் என்று அர்த்தம். The city does not manage, இந்த நகரம் நிர்வகிப்பதில்லை, its pipeline supply, ground water and waste water together, அதன் குழாய் வழி விநியோகம், நிலத்தடி நீர் மற்றும் கழிவுநீர் ஆகியவற்றை ஒன்றாக சேர்த்து, allowing consumers to default to the most convenient solution, tankers. இதனால் நுகர்வோர்கள் தானாகவே செல்ல அனுமதிக்கிறது, மிகவும் வசதியான தீர்வான தண்ணீர் லாரிகளுக்கு. Authorities need to minimize distribution losses, அதிகாரிகள் விநியோக இழப்புகளை குறைக்க வேண்டும். And penalize over extraction, மற்றும் அளவுக்கு அதிகமாக நீர் எடுப்பதை தண்டிக்க வேண்டும். And mandate 100% decentralized wastewater recycling, மற்றும் 100% பரவலாக்கப்பட்ட கழிவுநீர் மறுசுழற்சியை கட்டாயமாக்க வேண்டும். For all non-potable uses, குடிநீர் அல்லாத மற்ற அனைத்து பயன்பாடுகளுக்கும். இங்கு penalize என்றால் அபராதம் அல்லது தண்டனை வழங்குவது என்று அர்த்தம். mandate என்றால் அதிகாரப்பூர்வமாக கட்டாயமாக்குவது என்று அர்த்தம். decentralized என்றால் ஒரே இடத்தில் இல்லாமல் பல்வேறு இடங்களில் பரவலாக்கப்பட்ட என்று அர்த்தம். non-potable என்றால் குடிப்பதற்கு உகந்ததல்லாத என்று அர்த்தம். The ideal long-term solution remains unchanged. சிறந்த நீண்டகால தீர்வு மாறாமல் அப்படியே உள்ளது. பெங்களூரு needs to become a sponge city. பெங்களூரு ஒரு ஸ்பாஞ்ச் நகரமாக மாற வேண்டும். ஸ்பாஞ்ச் சிட்டி என்றால் மழை நீரை ஒரு ஸ்பாஞ்ச் போல உறிஞ்சு சேமித்து வைக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்ட நகரம் என்று அர்த்தம். This includes restoring the connections, இதில் இணைப்புகளை மீட்டெடுப்பது அடங்கும், between lakes and wells, ஏரிகள் மற்றும் கிணறுகளுக்கு இடையே, to capture monsoon runoff, பருவமழையின் போது வழிந்தோடும் நீரை பிடித்து வைக்க, thus aligning land use planning, இதன் மூலம் நில பயன்பாடு திட்டமிடலை ஒருங்கிணைக்க, with the recharge capacity of each தாலுகா,
ஒவ்வொரு தாலுகாவின் நீர் உறிஞ்சும் திறனுடன் அண்ட் ஓவரால் சீலிங் த கிரவுண்ட்லெஸ் மற்றும் ஒட்டுமொத்தமாக தரையை காங்கிரீட் போட்டு மூடுவதை குறைத்து அண்ட் இன்க்ரீசிங் அப்சர்ப்ஷன் ஆன் த சர்ஃபேஸ் மேற்பரப்பில் நீர் உறிஞ்சப்படுவதை அதிகரிக்க வேண்டும். இங்கு ரன் ஆஃப் என்றால் மழை பெய்து பூமி உறிஞ்சிய பிறகு நிலத்தின் மேற்பரப்பில் ஓடும் தண்ணீர் என்று அர்த்தம். இந்த எடிட்டோரியலின் டோன் என்னவென்று பார்த்தால் இதை நாம் கிரிட்டிக்கல் என்று சொல்லலாம். ஏனென்றால் பெங்களூரு நகரின் தண்ணீர் பிரச்சனையை நிர்வாகம் எப்படி தவறாக கையாள்கிறது, முறையற்ற நகர்மயமாக்கல் எப்படி இயற்கை வளங்களை அழிக்கிறது என்பதை ஆசிரியர் மிகவும் கடுமையாக விமர்சித்து எழுதியுள்ளார். இப்போ வாங்க இரண்டாவது எடிட்டோரியலை பார்க்கலாம். இரண்டாவது எடிட்டோரியலின் டைட்டில் ஹங்கரி ஃபார் சேஞ்ச், மாற்றத்திற்காக ஏங்கும் ஹங்கேரி, ஆன் விக்டர் ஆர்பன்ஸ் அவுஸ்டர், விக்டர் ஆர்பனின் பதவி நீக்கம் குறித்து. இதில் ஹங்கரி ஃபார் சேஞ்ச் என்பது ஹங்கரி ஃபார் சேஞ்ச், அதாவது மாற்றத்திற்கான பசி என்ற வார்த்தையை வைத்து விளையாடியிருக்கிறார்கள். அவுஸ்டர் என்றால் பதவியிலிருந்து கட்டாயமாக வெளியேற்றுவது என்ற அர்த்தம். சப்டைட்டில் பீட்டர் மக்யாரின் வெற்றி. பீட்டர் மக்யாரின் வெற்றி மே ரிவர்ஸ் ஹார்ட் ரைட் டொமெஸ்டிக் அண்ட் ஃபாரின் பாலிசிஸ். தீவிர வலதுசாரி உள்நாட்டு மற்றும் வெளியுறவு கொள்கைகளை மாற்றி அமைக்கலாம். த voters' verdict in Hungary, ஹங்கேரியில் வாக்காளர்களின் தீர்ப்பு, தட் ousted விக்டர் ஆர்பன், அது விக்டர் ஆர்பனை பதவியிலிருந்து நீக்கியுள்ளது. ஹங்கேரிஸ் கிறிஸ்டியன் நேஷனலிஸ்ட், பாப்புலிஸ்ட் அண்ட் ஹார்ட் ரைட் பிரைம் மினிஸ்டர். ஹங்கேரியின் கிறிஸ்தவ தேசியவாத, ஜனரஞ்சகமான மற்றும் தீவிர வலதுசாரி பிரதமரான, with a record 20 years in power between 1998 to 2002 and 2010 to 2026. 1998 முதல் 2002 வரையிலும் மற்றும் 2010 முதல் 2026 வரையிலும் என மொத்தம் 20 ஆண்டுகள் ஆட்சியிலிருந்த சாதனையுடன் and 4 previous consecutive electoral wins மற்றும் முந்தைய 4 தொடர்ச்சியான தேர்தல் வெற்றிகளை பெற்றிருந்த அவரை is unambiguous. அந்த தீர்ப்பு மிகவும் தெளிவாக உள்ளது. இந்த வாக்கியத்தில் பாப்புலிஸ்ட் என்றால் சாதாரண மக்களின் உணர்வுகளை தூண்டிவிட்டு அரசியல் செய்யும் தலைவர் என்று அர்த்தம். ஹார்ட் ரைட் என்றால் பழமைவாத மற்றும் தீவிர வலதுசாரி கொள்கைகளை கொண்ட என்று அர்த்தம். அன்ஆம்பிகுவஸ் என்றால் எந்தவித குழப்பமும் இல்லாமல் தெளிவாக இருப்பது என்று அர்த்தம். அக்கார்டிங் டு த லேட்டஸ்ட் ரிசல்ட்ஸ், சமீபத்திய முடிவுகளின்படி ஆப்போசிஷன் லீடர் பீட்டர் மக்யார்ஸ் டிஸ்ஸா பார்ட்டி, எதிர்க்கட்சி தலைவர் பீட்டர் மக்யாரின் டிஸ்ஸா கட்சி, ஹாஸ் ஒன் அபவுட் 138 சீட்ஸ், சுமார் 138 இடங்களை வென்றுள்ளது, டு மிஸ்டர் ஆர்பன்ஸ் ஃபிடெஸ் பார்ட்டிஸ் 55. ஆர்பனின் ஃபிடெஸ் கட்சி வென்ற 55 இடங்களுக்கு எதிராக. த மேசிவ் 2/3 மெஜாரிட்டி இன் த ஹங்கேரியன் பார்லிமெண்ட், ஹங்கேரிய நாடாளுமன்றத்தில் கிடைத்த இந்த பிரம்மாண்டமான 3/2 பங்கு பெரும்பான்மை இஸ் இனஃப் டு ஹெல்ப் மிஸ்டர் மக்யார், திரு மக்யாருக்கு உதவ போதுமானது. ஓவர்டர்ன் மெனி ஆஃப் த ஆர்பன் ஏரா ஷிஃப்ட்ஸ், ஆர்பன் காலத்தில் கொண்டுவரப்பட்ட பல மாற்றங்களை ரத்து செய்ய. ஆன் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த், ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸ், கல்வி மற்றும் சுகாதாரம், நீதித்துறை சுதந்திரம் ஆகியவை தொடர்பான மற்றும் சர்ச்சைக்குரிய தேசிய ஒத்துழைப்பு அமைப்பு போன்றவைகளை. தட் தி ஆப்போசிஷன் செட், இதை பற்றி எதிர்க்கட்சிகள் என்ன கூறினர் என்றால், இது பொருளாதார வீழ்ச்சிக்கு வழிவகுத்தது, had led to an economic downturn, widespread corruption and crony capitalism, பரவலான ஊழல் மற்றும் ஆசிரிய முதலாளித்துவத்திற்கு வழிவகுத்தது, as well as an anti-European Union stance, அத்துடன் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு எதிரான நிலைப்பாட்டிற்கும் வித்திட்டது என்று. இங்கு ஓவர்டர்ன் என்றால் ஒரு முடிவையோ சட்டத்தையோ மாற்றுவது அல்லது ரத்து செய்வது என்று அர்த்தம். குரோனி கேபிட்டலிசம் என்றால் அரசியல்வாதிகளும் அவர்களுக்கு நெருக்கமான தொழிலதிபர்களும் கூட்டு சேர்ந்து லாபம் ஈட்டும் முறை என்று அர்த்தம். மிஸ்டர் மக்யார், who was a Fidesz party leader, திரு மக்யார் ஒரு ஃபிடெஸ் கட்சி தலைவராக இருந்தார். until just 2 years ago, வெறும் 2 ஆண்டுகளுக்கு முன்பு வரை. when he quit the ruling party, அப்போது அவர் ஆளும் கட்சியை விட்டு வெளியேறினார். in protest of its policies, அதன் கொள்கைகளை எதிர்த்து. and set up his own political movement, மற்றும் தனது சொந்த அரசியல் இயக்கத்தை தொடங்கினார். is unlikely to reverse Mr. Orban's anti-immigrant policies, however. இருப்பினும் அவர் திரு ஆர்பனின் குடியேற்றவாசிகளுக்கு எதிரான கொள்கைகளை மாற்றுவார் என்று எதிர்பார்க்க முடியாது.
ஆன்டி இமிகிரண்ட் பாலிசிஸ் என்றால் வெளிநாட்டவர்கள் தங்கள் நாட்டுக்குள் குடிபெயர்வதை தடுக்கும் கொள்கைகள் என்று அர்த்தம். Ahead of the polls, தேர்தலுக்கு முன்னதாக விக்டர் ஆர்பன் was endorsed by 3 powerful leaders. விக்டர் ஆர்பனுக்கு 3 சக்தி வாய்ந்த தலைவர்கள் ஆதரவளித்தனர். All seen as aggressors in recent conflicts. அவர்கள் அனைவரும் சமீபத்திய மோதல்களில் தாக்குதல் நடத்துபவர்களாகவே பார்க்கப்படுகிறார்கள். US President Donald Trump, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், who even sent Vice President J.D. Vance, அவர் துணை அதிபர் J.D. Vance கூட அனுப்பினார். To address a public rally with Mr. Orban, திரு ஆர்பனுடன் இணைந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் உரையாற்ற. In Budapest last week, கடந்த வாரம் புடாபெஸ்ட் நகரில். ரஷ்யன் பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின், ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அண்ட் இஸ்ரேலி பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நேதன்யாஹூ மற்றும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாஹூ, whom Mr. Orban supported unequivocally. இவரை திரு ஆர்பன் எந்த சந்தேகமுமின்றி முழுமையாக ஆதரித்தார். இங்கு என்டார்ஸ்ட் என்றால் ஒருவருக்கு வெளிப்படையாக ஆதரவு தெரிவிப்பது என்று அர்த்தம். அக்ரஸர்ஸ் என்றால் ஒரு போரையோ தாக்குதலையோ முதலில் தொடங்குபவர்கள் என்று அர்த்தம். unequivocally என்றால் எந்தவித தயக்கமும் சந்தேகமும் இல்லாமல் முழுமையாக என்று அர்த்தம். ஹங்கரி actually quit the International Criminal Court. ஹங்கேரி உண்மையில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலிருந்து வெளியேறியது. After it issued a warrant, அந்த நீதிமன்றம் ஒரு பிடியாணையை பிறப்பித்த பிறகு. Against the Israeli Prime Minister for war crimes. போர் குற்றங்களுக்காக இஸ்ரேலிய பிரதமருக்கு எதிராக. It remains to be seen. இது இனிமேல்தான் பார்க்கப்பட வேண்டும். Whether post-Hungary turns its course, ஆர்பனுக்கு பிறகான ஹங்கேரி தனது திசையை மாற்றுமா என்பதை. On the wars in Iran, Ukraine or Gaza. ஈரான், உக்ரைன் அல்லது காசாவில் நடக்கும் போர்கள் குறித்து. Most significantly for the world, உலகிற்கு மிக முக்கியமாக, that saw the rise of many populist leaders, பல ஜனரஞ்சக தலைவர்களின் எழுச்சியை கண்ட இந்த உலகிற்கு, through elections in the 2010s, 2010களில் நடந்த தேர்தல்கள் மூலம், Hungary's election verdict denotes, ஹங்கேரியின் தேர்தல் தீர்ப்பு குறிப்பது என்னவென்றால், that voters worldwide may be tiring, உலகெங்கிலும் உள்ள வாக்காளர்கள் சோர்வடைந்திருக்கலாம் என்பதை. Of the hard-right anti-pluralistic, anti-immigrant and xenophobic rhetoric they favored. தாங்கள் முன்பு ஆதரித்த தீவிர வலதுசாரி, பன்முகத்தன்மைக்கு எதிரான, குடியேற்றவாசிகளுக்கு எதிரான மற்றும் வெளிநாட்டவர் மீதான வெறுப்பை தூண்டும் கவர்ச்சி பேச்சுகளால். இந்த இடத்தில் டினோட்ஸ் என்றால் ஒன்றை சுட்டிக்காட்டுவது அல்லது குறிப்பது என்று அர்த்தம். ஆன்டி-புளூரலிஸ்டிக் என்றால் பலவிதமான மக்கள் ஒன்றாக வாழ்வதை எதிர்க்கும் நிலைப்பாடு என்று அர்த்தம். xenophobic என்றால் வெளிநாட்டவர் மீதான நியாயமற்ற பயம் அல்லது வெறுப்பு என்று அர்த்தம். ரெட்டாரிக் என்றால் மக்களை கவர்வதற்காக பயன்படுத்தப்படும் வெற்று பேச்சுகள் என்று அர்த்தம். Similar outcomes have been seen. இதே போன்ற முடிவுகள் காணப்பட்டுள்ளன. In elections in Canada, Australia, Netherlands, the UK and Poland. கனடா, ஆஸ்திரேலியா, நெதர்லாண்ட்ஸ், இங்கிலாந்து மற்றும் போலந்து ஆகிய நாடுகளில் நடந்த தேர்தல்களில். Such trends also provide a check. இதுபோன்ற போக்குகள் ஒரு கட்டுப்பாடையும் வழங்குகின்றன. To the authoritarian single party rule, சர்வாதிகார ஒற்றை கட்சி ஆட்சிக்கு, that a whole range of leaders have tried to implement, பல தலைவர்கள் இதை செயல்படுத்த முயன்றுள்ளார்கள். Using illiberal policies, சுதந்திரத்திற்கு எதிரான கொள்கைகளை பயன்படுத்தி. Politically motivated cases against the opposition. எதிர்க்கட்சிகளுக்கு எதிராக அரசியல் உள்நோக்கம் கொண்ட வழக்குகளை போட்டு. The denigration of democratic institutions. ஜனநாயக அமைப்புகளை அவமதித்து. And a clamp down on free speech. மற்றும் பேச்சு சுதந்திரத்தின் மீதான அடக்குமுறையை பிரயோகித்து. இங்கு அத்தாரிட்டேரியன் என்றால் மக்களின் சுதந்திரத்தை பறித்து முழு அதிகாரத்தையும் தன்வசம் வைத்திருக்கும் என்று அர்த்தம். இல்லிபரல் என்றால் தனிமனித சுதந்திரத்தை மதிக்காத என்று அர்த்தம். டெனிகிரேஷன் என்றால் ஒருவரை அல்லது ஒன்றை கடுமையாக விமர்சித்து அவமதிப்பது என்று அர்த்தம். கிளாம்ப் டவுன் என்றால் திடீரென கடுமையான கட்டுப்பாடுகளை விதிப்பது என்று அர்த்தம். மிஸ்டர் மக்யார் ஹாஸ் ஹிஸ் ஒர்க் கட் அவுட். திரு மக்யாருக்கு மிகப்பெரிய சவாலான வேலை காத்திருக்கிறது. இஃப் ஹி எய்ம்ஸ் டு ரிவர்ஸ் தீஸ் பாலிசிஸ் இன் ஹங்கரி. has his work cut out என்பது ஒரு இடியம். இதற்கு ஒரு கடினமான அல்லது சவாலான வேலை காத்திருக்கிறது என்று அர்த்தம்.
த ரியல் டெஸ்ட் ஆஃப் அ டெமோக்ராட்டிக் லீடர், ஒரு ஜனநாயக தலைவருக்கான உண்மையான சோதனை, இஸ் நாட் ஜஸ்ட் வின்னிங் எலெக்ஷன்ஸ், தேர்தல்களில் வெற்றி பெறுவது மட்டுமல்ல, பட் இன் பர்சியூயிங் இன்க்ளூசிவ் பாலிசிஸ், அனைவரையும் உள்ளடக்கிய கொள்கைகளை பின்பற்றுவதிலும் உள்ளது. ரெப்ரசன்டேஷனல் ஆஃப் தி என்டையர் பாப்புலேஷன், ஒட்டுமொத்த மக்கள் தொகையையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில். அண்ட் ப்ரொவைடிங் அக்கவுண்டபிலிட்டி ஃபார் தேர் ஆக்ஷன்ஸ், மற்றும் அவர்களின் செயல்களுக்கு பொறுப்புடைமையை வழங்குவதிலும் உள்ளது. லாங் ஆஃப்டர் ஃபார்மிங் த கவர்மெண்ட், அரசாங்கத்தை அமைத்த பல காலத்திற்கு பிறகும். இங்கு இன்க்ளூசிவ் என்றால் யாரையும் ஒதுக்காமல் அனைவரையும் உள்ளடக்கிய என்று அர்த்தம். அக்கவுண்டபிலிட்டி என்றால் தன் செயல்களுக்கு தானே பொறுப்பேற்று பதில் சொல்லும் கடமை என்று அர்த்தம். இந்த இரண்டாவது எடிட்டோரியலின் டோனை நாம் ஆப்டிமிஸ்டிக் என்று சொல்லலாம். ஏனென்றால் உலகெங்கிலும் உள்ள சர்வாதிகார மற்றும் தீவிர வலதுசாரி அரசுகள் வீழ்ந்து மக்கள் மீண்டும் ஜனநாயகத்தின் பக்கம் திரும்புகிறார்கள் என்ற ஒரு நேர்மறையான மற்றும் நம்பிக்கையான பார்வையை இந்த கட்டுரை முன்வைக்கிறது. கடைசியா ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். தினமும் வொக்காபுலரி படிச்சு போர் அடிக்குதா? அதை சுவாரஸ்யமா ஆக்க டெலகிராம்ல நாங்க டெய்லி எடிட்டோரியல் வொக்காபுலரி குவிஸ் நடத்துறோம். இது தினமும் மாலை 7 மணிக்கு லைவா நடக்கும். இதை நாம IPL ஃபார் எடிட்டோரியல் வொக்காபுலரினே சொல்லலாம். அந்த அளவுக்கு விறுவிறுப்பா இருக்கும். இதுல மந்த்லி லீக்ஸ், ஸ்கோர்ஸ் மற்றும் நிறைய ரிவார்ட்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த வொக்காப் லீக்ல நீங்களும் கலந்துக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த எடிட்டோரியல் அனாலிசிஸில் சந்திக்கலாம்.